வணக்கம் உலகத்தமிழ் உறவுகளுக்கு. இன்றைய பதிவினை நான் இன்றைய நாளிலே மேற்கொள்ள இருக்கிறேன். அனைத்து உலகத்தமிழ் உறவுகளுக்குமான இன்றைய காணொளி. இன்றைய காணொளியில் முக்கிய விடயமாக நான் பதிவிட இருக்கிற விஷயமானது இலங்கை அரசியலில் தமிழ் கட்சிகளின் பிரிவினை. இந்த விடயங்களிலே 3-4 காரியங்களை நான் பதிவிட இருக்கின்றேன். அதாவது தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கட்சிகள், முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். கடந்த காலங்களிலே இலங்கை அரசியல் வரலாற்றிலே தமிழ் கட்சிகள் பெரும் பலமிக்க கட்சிகளாக செயல்பட்டதை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு அவர்கள் செயல்பட்டார்கள். ஒரு பலமிக்க அமைப்பாக தமிழ் கட்சிகள் இயங்கியது. கடந்த காலங்களிலே தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட காலத்தில் 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு பலமிக்க சக்தியாக இயங்கியதை யாராலையும் மறக்கவோ மறுதலிக்கவோ முடியாத காரியம். அதேபோல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சௌமியமுதி தொண்டமான் தலைமையிலே தொடக்கம் ஒரு பலமிக்க கட்சியாக, ஒரு வலிமைமிக்க சக்தியாக செயல்பட்டதை யாராலும் மறுதலிக்கவோ மறுக்கவோ முடியாது. இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு ஜனாதிபதியை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக செயல்பட்ட காலங்களும் அப்போது தொண்டமான் அவர்களுடைய செயல்பாட்டில் இருந்ததை மலையக மக்களும் அறிவார்கள். அதே போலதான் முஸ்லிம் காங்கிரஸ் அஸ்ரப் தலைமையிலே ஒரு வலிமைமிக்க சக்தியாக, ஒரு பெரிய கட்சியாக அவர்களும் அவர்களுடைய செயல்பாட்டையும் முஸ்லிம்கள் மறுதலிக்கவோ மறுக்கவோ முடியாது. இதேபோன்று அதற்கு முன்னதாக முஸ்லீமும் தமிழும் ஒரு பெரிய கட்சியாக கடந்த காலங்களிலே இயங்கியதையும் யாராலையும் மறுதலிக்க முடியாது. இதற்கு பின்னதாக தமிழ் முஸ்லிம் என்ற பிரிவினைக்கு மத்தியிலே அவர்கள் தமிழாக இருந்தாலும் முஸ்லீம் என்ற அடிப்படையிலே அவர்கள் மதத்தால் வேறுபட்டு தங்களை தாங்களே பிரித்து கொண்டார்கள். ஆனால் பிரிவினை எங்களுக்குள்ளே உள்நுழைந்தது நிமித்தமாக அவர்கள் பிரிவினைக்கு பல வகையிலே பல கசப்பான உணர்வுகளின் மத்தியிலும் கூட இந்த பிரிவினைகள் உண்டாகி பிரிந்து சென்றார்கள். அதே போலதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தொண்டமான் அவர்களுடைய காலப்பகுதியிலிருந்து பின்னதாக பிரிவினைகள் உண்டாகி அவர்கள் பிரிந்து பலவீனப்பட்டார்கள். இவ்வாறு இந்த 4 பிரிவுகளாக நாங்கள் இதை வேறுபடுத்தி பார்க்க முடியும். இவர்கள் எப்படி பிரிக்கப்பட்டார்கள், எப்படி தமிழ் கட்சிகள் பலவீனப்படுத்தப்பட்டார்கள் என்பதை கடந்த கால வரலாறுகள் எங்களுக்கு படிப்பினையாகவும் பாடமாகவும் எங்களுக்கு அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் காணுகின்றோம். எனவேதான் இவர்களுடைய பிரிவினைகளுக்கு தலைமைகளும் போட்டி பொறாமைகளின் நிமித்தமாகவும் கட்சிகளுக்குள் கட்சி எரிச்சல் பொறாமைகளின் நிமித்தமாகவும் இவர்களை எதிரியானவன் எதிர்கட்சியானவர்கள் இவர்களை பிரித்து ஆண்டு பலவீனப்படுத்தி விட்டார்கள் கடந்த காலங்களிலே. எனவே இந்த ஐக்கியமும் இந்த ஒற்றுமையும் இருக்குமாக இருந்தால் இந்த கட்சிகள் பிரிந்து சென்று கேட்பதை விட எல்லாரும் ஐக்கியப்பட்டு ஒற்றுமையாக இருந்து தமிழ் என்ற ஐக்கியத்தோடு இருந்திருந்தால் தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்போதோ விடிவு வந்திருக்கும், எப்போதோ தீர்வு வந்திருக்கும். இந்த பலவீனத்தை சிங்கள
பெரும்பான்மையினர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களும் இந்த பிரித்து ஆள்கைக்கு ஒரு காரணராக இருந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அந்நிய சக்திகளினுடைய ஊடுருவல்களும் இதற்குள் இல்லாமலும் இருக்கவில்லை. இதனால் தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு, தமிழர்களுடைய அபிலாசைகளுக்கு, முஸ்லிம்களுடைய அபிலாசைகளுக்கும் மலையக மக்களுடைய அபிலாசைகளுக்கும், அவர்களுடைய குறைபாடுகளுக்கும், அவர்களுடைய தேவைகளுக்கும் சரியான ஒரு நல்ல தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியாமல் இலங்கையினுடைய தமிழ் அரசியல் வரலாற்றிலே இந்த பிரச்சனை ஒரு நீண்ட காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக இழுபட்டு செல்வதை மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு ஜனாதிபதியினுடைய பொய்யான போலியான வாக்குறுதிகளுக்கும் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் நீண்டகால பிரச்சனையாக செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் இன்றைய நாளிலே அனைத்து தமிழ் கட்சி தலைவர்களுக்கும் அன்பான பணிவான வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் கடந்த காலங்களிலே இயங்கியதை, செயல்பட்டதை, உங்களுடைய மக்களுடைய பலத்தோடு நீங்கள் எவ்வாறு செயல் வலிமை மிக்க சக்திகளாக, வலிமை உள்ள கட்சிகளாக, தலைவர்களாக கடந்த காலத்திலே உங்களுடைய முன்னோர்கள் உங்களை வழிகாட்டி சென்றார்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறுதளிக்கவோ மறுக்கவோ முடியாது. உங்களுடைய முன்னான தலைவர்கள் உங்களுக்கு வழிகாட்டி சென்ற, அவர்கள் விட்டு சென்ற இடைவெளிகளை நீங்கள் நிரப்புவீர்கள். நீங்கள் அந்த மக்களுடைய அபிலாசைகளை தீர்ப்பீர்கள். அந்த மக்களுடைய வேண்டுதல்களை, கோரிக்கைகளை நீங்கள் செவிசாய்த்து இலங்கை அரசினுடைய சிங்கள ஆதிக்கத்தினுடைய இந்த பிடியிலிருந்து உங்களுடைய மக்களுடைய தேவைகளை சந்தித்து உங்கள் மக்களுடைய குறைபாடுகளை நீங்கள் நிவர்த்தி செய்வீர்கள் என்ற அந்த நம்பிக்கையிலே இந்த பணியை, இந்த காரியங்களை உங்கள் முன்னோர் தலைவர்கள் விட்டு சென்றார்கள். ஆனால் உங்களுக்குள்ளே நிகழ்ந்த கசப்புணர்வுகளின் மத்தியிலும் நீங்கள் பிரிந்து சென்று ஒவ்வொரு சிறு சிறு கட்சிகளாக இன்றை பிரிந்து நீங்கள் சென்று அரசியலை நிகழ்த்தி கொண்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். மிகவும் கசப்புக்குரிய, மனவேதனைக்குரிய நிகழ்வாக இது இருக்கின்றது. இந்த மக்கள் யாவரும் பிரச்சனைகள் தீர்க்கப்படாத எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற மக்களாகவே நீண்ட காலம் உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளும் அபிலாசைகளும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமலே கடந்து செல்வதை யாராலையும் மறுக்கவும் மறுதளிக்கவும் முடியாது. இலங்கையிலே தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் என்று பார்க்கும்போது நாங்கள் மலையகம், முஸ்லிம், வடக்கு கிழக்கு தமிழர்கள் என்று எந்த விதத்திலும் நாங்கள் வேறு பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் மலையக மக்களுடைய அரசியலில் சில சிறு வேறுபாடுகள் இருக்கின்றது. அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இதை மலையக தலைவர்களும் உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். வடகிழக்கு தமிழ் கட்சிகளுடைய, தமிழ் மக்களுடைய நலனிலும் மலையக தலைவர்களில் அண்ணன் மனோ கணேசன் அவர்கள் அக்கறை செலுத்துவதையும் அன்பு வைத்திருப்பதையும் நாங்கள் மறுக்கவோ மறுதளிக்கவோ விடவில்லை. ஆனாலும் அவருடைய அந்த ஐக்கியமும் அன்பும் அந்த உறவும் தொடர்ந்து எங்களுக்கு வழங்குவார் என்பதில் நாங்கள் நம்பிக்கை இருக்கிறோம். எங்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடி வேளைகளில் அடிக்கடி எங்களுக்கு தோள் கொடுக்கின்ற ஒரு நண்பனாக அவர் இருக்கின்றார். மலையக மக்களுடைய கட்சிகளுடைய பலவீனத்தை, தேவைகளை, குறைபாடுகளை நிறைவேற்றுவதில் அண்ணன் மனோ கணேசன் அவர்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்தி அந்த கட்சிகளை ஒன்றுபடுத்தி நீங்கள் தொண்டமான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஐக்கியத்தையும் பலத்தையும் கட்டி வளர்ப்பீர்கள் என்றால் நீங்கள் மலையக மக்களுடைய வீடில்லா பிரச்சனை, காணியில்லா பிரச்சனை, சம்பள பிரச்சனை நீங்கள் ஒன்றுபட்டு சேர்ந்து ஒருமித்த குரலாக நீங்கள் இணைந்து செயல்படுவீர்களா என்றால் உங்களுடைய மலையக மக்களுக்கு ஒரு விடுவினையை நீங்கள்
பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிலைமை இனி வரப்போகின்ற ஜனாதிபதியினுடைய காலத்தில் நீங்கள் அதை சாதிக்க முடியும் என்பதில் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதை அண்ணன் செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இவ்வாறே முஸ்லீம்களுடைய பக்கத்திலும் அஸ்ரஃபினுடைய காலத்திலே முஸ்லீம்கள் ஐக்கியப்பட்டு ஒரு பெரிய கட்சியாக இருந்தபோது எவ்வாறு நீங்கள் ஐக்கியமாக ஒற்றுமையாக இருந்தீர்களோ அதேபோல் முஸ்லீம்களும் நீங்கள் ஐக்கியப்படுவீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு பலமான கட்சியாக திகழ முடியும். அதேபோன்று தமிழ் அரசு கட்சி, தமிழ் தேசிய கட்சிகள், இவ்வாறு சிறு கட்சிகளாக இருப்பவர்களும் நீங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து செயல்படுவீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு இலங்கை ஜனாதிபதியை தீர்மானிக்கிற ஒரு வலிமையான ஒரு வலுவான சக்தியாக நீங்கள் இருக்க முடியும். எனவே நீங்கள் ஒன்றுபடுங்கள், ஒன்று சேர்ந்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய மக்கள், உங்களை நம்பி இருக்கிற மக்களுடைய அபிலாசைகளை, குறைபாடுகளை, தேவைகளை உங்களால் நிறைவேற்ற முடியும். எனவே இந்த பதிவினிலே இந்த கட்சி தலைவர்களை ஐக்கியப்படுமாறு, ஒன்றுபடுமாறு, நீங்கள் செயல்படுமாறு, இந்த விடயங்களை நீங்கள் உள்வாங்கி கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள் என இன்றைய நாளில் இந்த பதிவினை நான் வெளியிடுகின்றேன். எனவே தொடர்ந்து வரும் பதிவுகளிலே சுவாரஸ்யமான நல்ல பல செய்திகளை இந்த காணொளி மூலமாக, தேர்தல் சம்பந்தமான பதிவுகளை இந்த காணொளி மூலமாக நீங்கள் அறிய முடியும். தொடர்ந்து இந்த காணொளியை தவறாது பின்பற்றுங்கள். தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள். இத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்தேன். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். அன்புமிக்க மதிப்புக்குரிய அரசியல் தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.